வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்றதால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று திமுக மிகப்பெரிய இயக்கம் என்றும் துரை வைகோ அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அரியமங்கலம் குப்பை கிடங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளதால் திமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று திமுக மிகப்பெரிய இயக்கம், திமுக அரசு தன்னுடைய செயல்பாடுகளால் மீண்டும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்றும், செங்கோட்டையனுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பை தாவேகா வழங்க வேண்டும், அதன் பின்புதான் அவருடைய செயல்பாடுகள் குறித்து நமக்கு தெரியும் என்றும், திராவிட இயக்கத்தில் இத்தனை ஆண்டு காலம் பயணித்த செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்ற பின்பு பெரியார் அண்ணாவை கொண்டாடுவதன் மூலம் அந்த கொள்கைகள் தாவேகாவினருக்கு தெரியவரும். அதை நல்ல விஷயமாகவே நான் பார்க்கிறேன் என்றும், பெரியார் அண்ணா இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது, அதையே தான் செங்கோட்டையனும் கூறுகிறார், அது நல்ல விஷயம்தான் என்றும், ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், திமுகவிற்கு மாற்றாக பாஜக தான் இருக்க வேண்டும் என்கின்ற உத்தியை பாஜக செய்து வருகிறது. செங்கோட்டையில் அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணைந்ததற்கு பின்னணியில் பாஜக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் அரசு அதிகாரிகள் கடுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு பணிச்சுமை உள்ளது. தற்பொழுது புயல் உருவாகி இருப்பதால் அதையும் அதிகாரிகள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் அருகே கட்டப்பட்டுள்ள வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் உயரம் குறைவாக கட்டிவிட்டார்கள். அதை உயரப்படுத்தி கட்ட வேண்டும் என்று விமானத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அந்த பணிகள் நிறைவடையும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் கூறினார். இவர் அளித்த பேட்டியின் போது மாவட்ட செயலாளர்கள் வெள்ளமண்டி சோமு, மணவே மாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கோவை சிவானந்தா காலனி ரத்தினபுரி பகுதி கட்டிட வேலைக்கு அதிகம் செல்லும் மக்கள் குடியிருக்கும் பகுதியாகும். அங்கு உள்ள குடியிருப்புகள் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதியாகும். இந்நிலையில் ரத்தினபுரி பொதுப்பாலம் அருகில் உள்ள தனியார் கார் ஒர்க் ஷாப்பில் திடீரென்று தீப்பிடித்துள்ளது. உடனடியாக அங்கு பணிபுரிந்தவர்கள் தீயை அணைக்க முற்பட்ட நிலையில் தீ வேகமாக பரவியதால் பணியாளர்கள் உடனடியாக வெளியேறி உள்ளனர். தீயானது மளமளவென்று பரவிய நிலையில் ஒர்க் ஷாப்பில் இருந்த 4-5 கார்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து உடனடியாக கவுண்டம்பாளையம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் சாலையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் சிறிது காலம் தாமதமாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு துறையினர் செல்வதற்குள் தீயால் ஏற்பட்ட கரும்புகை அருகில் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ரத்தினபுரி காவல்துறையினர் மற்றும் கவுண்டம்பாளையம் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பிற்பகல் 1 மணி நேரத்தில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து நகை, பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையத்தில் அரசு அலுவலர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளது. வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டது. இது 8 பிளாக்குகளில் தலா 14 மாடிகளுடன் மொத்தம் 1848 வீடுகளை கொண்டுள்ளது. இந்நிலையில் 12 மணி முதல் சுமார் 1 மணி வரை C3 பிளாக்கில் குடியிருந்த விமலா, ரேணுகா, கிருஷ்ணசாமி, சந்திரன் உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவுண்டம்பாளையம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சென்று விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கவுண்டம்பாளையத்தில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை குளத்துப்பாளையத்தில் காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். கோவைக்கு வரவிருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்ட அறிக்கை தவறாக தமிழக அரசு சமர்ப்பித்ததால் மத்திய அரசு சில விளக்கங்களை கேட்டு மீண்டும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. தவறாக திட்ட அறிக்கை சமர்ப்பித்ததை கண்டித்து அதிமுக சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் மற்றும்
கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா அண்ணன் SP வேலுமணி அவர்களால் திட்டம் கொண்டுவரப்பட்ட காரணத்திற்காக திமுக அரசு கிடப்பில் போடப்பட்டதை அதிமுக சார்பாக வன்மையாக கண்டித்து கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு செய்யப்பட்டது. மக்களை புறக்கணிக்காதே, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, முறையான திட்ட அறிக்கை கொண்டு வா, முறையான திட்ட அறிக்கை கொண்டு வா, வேணும் வேணும் வேண்டும் வேண்டும், கோவைக்கு மெட்ரோ ரயில் வேணும் வேணும், கோவைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் வேண்டும். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். கும்பகோணத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கியதற்கு பின்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். பாஜகவில் இருந்து போயிருந்தால் நான் கருத்து கூறுவேன். ஆனால் அதிமுகவிலிருந்து விலகி வேறொரு கட்சியில் இணைந்திருக்கிறார். அதை பற்றி நான் கருத்து கூற முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இணையலாம். அதுவும் தேர்தல் நேரங்களில் இதுபோன்ற மாற்றங்கள் எல்லா காலங்களிலும் நடைபெறும். திமுக அரசு வெறுப்பை சம்பாதித்துள்ளது. குடும்ப ஆட்சி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விலைவாசி உயர்ந்துள்ளது. மின்சார கட்டணமும் இருந்துள்ளது. எல்லாவற்றையும் பார்த்து மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். யார் முதலமைச்சராக வைக்க வேண்டும் என்று மக்கள்தான் முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் கருத்து சொல்ல முடியாது. ஜோசியம்தான் சொல்ல முடியும். குடுகுடுப்பக்காரன் போல ஜோசியம் சொல்லலாம், நடைமுறையில் உள்ளது. வருகின்ற 2026 தேர்தலில் அது தெரிவிக்கப்படும் என்றும் இப்போது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி கூறியுள்ளார். தேசிய ஜனதா கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் யாரும் இல்லை. நாங்கள் நேரடியாக களத்தில் இருப்பவர்கள். எங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது கூட்டணியில் இருக்கிறது. தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் எந்த கட்சியில் இணைவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வளவு பெரிய குற்றம் அது! எங்க திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீனோட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய ஏற்பு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக. எஃப்ஐஆர் கூட இன்னும் போட எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கு. ஒரு காலத்துல கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை. காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கு. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினாதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. யாருமே வெட்டுறது இல்லை. இது இவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம். நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டில் எப்படி நீதி இருக்கும்? ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு திருச்சி வணிக வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று பாதிக்கப்பட்டவர் அதிர்ச்சியாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஷபி முகமது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், நான் ஆற்காட்டில் கைக்கடிகாரம் மற்றும் மொபைல் கடை நடத்தி வருகிறேன். எனது நிறுவனத்திற்கு வருடந்தோறும் உரிய வணிக வரி மற்றும் GST தொகை செலுத்தி வருகிறேன். இந்நிலையில் எனது ICICI வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாக தெரிய வந்தது. வங்கியை தொடர்பு கொண்ட போது 36 லட்சம் GST கட்டும்படி தெரிவிக்கப்பட்டிருப்பதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது திருச்சியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் சபி முகமது என்ற எனது பெயரில் இரும்பு விற்பனை நிறுவனம் துவங்கப்பட்டு அதில் 36 லட்சம் GST செலுத்துவதற்கான வணிக வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆனால் அந்த நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும்
திருச்சி அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் தெரிவித்தும் வணிக வரித்துறையினர் கட்டாயமாக பணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துவிட்டனர். இது தொடர்பாக ஏற்கனவே சைபர் கிளை மற்றும் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் புகார் அனுப்பியுள்ளேன் என்றும் இதன் காரணமாக எனது வங்கிக் கணக்கு தொடர்ந்து இயக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் என்றும் எனவே உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்னோட வாழ்வாதாரமே சுத்தமாக இவங்க முடக்கிறாங்க. என்னை நீங்கள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும் சார் அப்படின்றாங்க. நான் இது சம்மந்தப்பட்ட சைபர் கிரைம்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஜிஎஸ்டி போர்ட்டல்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இதோட சீக்கிரமாக அதோட நடவடிக்கை என்ன மாதிரி பல பேர் பாதிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக நேற்று கூட ஒரு மேடம் பார்த்திங்கன்னா இதே திருச்சியில் கலைவாணின்னு ஒரு மேடம் அவங்க கேஸ் கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொருத்தர் சாதாரண மக்களே பாதிச்சுட்டே இருந்தால் நம்மளோட நிலைமை என்ன ஆகுதுன்றே தெரியல. காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் பணி டாஸ்மாக் பணியாளர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு மாநில அமைப்பாளர் கு பாலகிருஷ்ணன் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் காலி டாஸ்மாக் பாட்டில்களை குடித்துவிட்டு எரிந்து விடுவதால் சுற்றுப்புற சூழல், விவசாய நிலங்கள், விலங்குகள் பாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் இது தொடர்பாக நீதிமன்றம் அமல்படுத்தும் வகையில் டாஸ்மாக் நிர்வாகம் இதனை செயல்படுத்தி வருகிறது என்றும் டாஸ்மாகில் காலி மதுபான பாட்டில்களை டாஸ்மாக் பணியாளர்கள்தான் சேகரிக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தி வருகிறது என்றும் தொழிற்சங்கங்கள் போராட்டம் வாயிலாகவும் முறையான கடிதம் மூலமாகவும் மேலாண்மை இயக்குநரிடம் நேரடியாகவும் கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் என்றும் அதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகளை முதுநிலை மண்டல மேலாளர்கள் அழைத்து பேசினார்கள். இதில் அனைத்து சங்கத்தினரும் காலி பாட்டில் சேகரம் செய்ய தனி ஒரு முகமை அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மற்றும் 8 அமைப்புகள் இணைந்து வரும் டிசம்பர் 3ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சரவணன், மாநில துணைத் தலைவர் முருகானந்தம், மாநில பொருளாளர் ஜெய் கணேஷ், மாவட்ட செயலாளர் பிச்சைமுத்து, தமிழ்நாடு டாஸ்மாக் மேற்பார்வையாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பாலமுருகன், மாநில பொருளாளர் ரவி மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பாட்டில்களை மது பிரியர்கள் அருந்திய பிறகு வயல்வெளிகளிலும் பாதைகளிலும் பொது இடங்களிலும் வீசி சென்று விடுகிறார்கள் என்பது பிரச்சனை. அதனால் சுற்றுப்புற சூழல் ஆபத்து ஏற்படுகிறது. விவசாய நிலங்களில் அது வீசப்படுவதால் விவசாயிகளுக்கும் விலங்கினங்களுக்கும் கூட பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது பிரச்சனை. இது பொதுமக்களினுடைய கவனத்திற்கும் சென்றது, நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கும் சென்று இந்த பாட்டில்கள் பொதுமக்கள் வெளியே வீசப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்காக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் தாவேகா நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அளித்துள்ளார். எம்ஜிஆர் தன்னை அடையாளம் காட்டினார் என்றும் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற நாளைய முதல்வர் விஜய் 2026இல் முதல்வராக அமர்வார் என்றும் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தமிழகத்தில் மாற்று சக்தியை உருவாக்க விஜய் புறப்பட்டிருக்கிறார் என்றும் புனித ஆட்சியை தமிழகத்தில் இடம்பெற வைக்க விஜய் துணிந்து புறப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த வழியில் நானும் பயணிக்கிறேன். 2 ஆட்சிகளும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். 4 மணி நேரம் காத்திருந்து எளிய தொண்டனாக என்னை கோவையில் வரவேற்றிருக்கிறார்கள். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். என் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர், மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026இல் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகுவதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். அப்படி அமர்வதற்கு இங்க இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எல்லோரும் உறுதுணையாக இருந்தவர்கள்
ஏறத்தாழ 4 மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஏரல் அருகே பங்குத்தந்தை போக்சோவில் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஒத்தாசை மாதா ஆலயத்தின் கீபோர்டு படிக்க வந்த மாணவிக்கு கீபோர்டு வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த பங்குத்தந்தை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஒத்தாசை மாதா ஆலயத்தின் பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் என்பவர் இந்த ஆலயத்தில் பங்குத்தந்தையாக பணிபுரிந்து வருகிறார். இந்த ஆலயத்தில் மாணவ மாணவிகளுக்கு பாடல், கீபோர்டு வாசித்தல் பயிற்சிகள் தனி ஆசிரியை மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏரல் பகுதியில் இந்த ஆலய பக்கில் உள்ள மாணவ மாணவிகள் பயிற்சி சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் ஏழ்மையான மாணவிக்கு பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் கீபோர்டு வாங்கி கொடுத்துள்ளார். இதனால் கீபோர்டு படிக்கும் மாணவி பங்குத்தந்தையிடம் கீபோர்டு படித்து முடித்துவிட்டு பங்குத்தந்தை இல்லத்திற்கு நன்றி சொல்ல சென்றபோது 17 வயதான மாணவியிடம் பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தனது தாயாருடன் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து மகளிர் போலீசார் பங்குத்தந்தை பன்னீர்செல்வம் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.